பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னாடி பாருங்க, என்ன மாதிரியான ஒரு இயற்கை அருமையான படைப்பு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது இருதயமெல்லாம் மகிழ்கிறது, கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறது. ஆண்டவரை பாடி ஆனந்த களிப்புடன் பாடி அவரை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருதயம் துள்ளுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 53வது சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தை சொல்லி கொள்ளுகிறான். தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் சொல்றாங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எதை வச்சு சொல்றீங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு? அவருடைய படைப்பை நீங்க பாருங்க. இந்த வானம் பூமி எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது? பின்னாடி பாருங்க, மேகங்களை பாருங்க, இயற்கையை பாருங்க, எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படிங்க ஆண்டவர் படைக்க முடியும்? தேவன் உயிரோடு இருக்கிறார். மனிதனால படைக்க முடியுமா? மனிதனால செய்ய முடியுமா? தேவன் இருக்கிறாருங்க. அதனால்தான் இதெல்லாம் படைத்து வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, தேவன் இல்லை என்று மதிகேடன் தங்களுடைய இருதயத்தை சொல்லி கொள்ளுகிறான். பாருங்க, அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்யுங்க. நன்மை செய்வது தான் ரொம்ப முக்கியம். நன்மை செய்கிறது சோர்ந்து போகக்கூடாது. தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் வரும் நாளிலே என் கண்கள் அவரை காணும் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. அவரை துதிங்க, அவரை பாடுங்க, அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இந்த படைப்புகள் எல்லாம் காண்பிக்கிறதப்பா. எல்லாவற்றையும் எப்படி மகிமையாய் படைத்திருக்கிறீர், அழகாய் படைத்திருக்கிறீர். உம்முடைய படைப்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய சிருஷ்டிப்புக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் இருக்கிறீர், அற்புத அடையாளங்களை செய்கிறீர், எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து, உம்மை மையப்படுத்தி, உம்மை ஆராதித்து, உம்மை போற்றுகிறோம். சாமி கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். தெய்வமே இல்லைன்னு சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.